بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நாளில் நாம் செய்த நல்லறங்களை அளிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். நாம் செய்த நல்லறங்களை எல்லாம் அழித்து நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய காரியங்கள், நாம் நம்முடைய நாவினாலோ கரத்தினாலோ பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள். அந்த பாவங்கள் பல வகைப்படுகின்றது. நேற்று நாம் அவதூறு கூறுவது எவ்வளவு கடுமையான குற்றம், அதற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனையை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். அந்த வரிசையிலே அல்லாஹு தஆலா இந்த அவதூறுக்கு அடுத்தபடியாக மிக பெரும் ஒரு குற்றமாக, நாம் பிற மனிதர்கள் விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு குற்றமாக திருமறை குர்ஆன் புறம்பேசுதல் என்கின்ற பாவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற அத்தியாயத்திலே 12வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் வீணாக சந்தேகம் கொள்வதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அதிகமான சந்தேகம் கொள்வதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பாத வன்னி இஸ்முன், நிச்சயமாக சில சந்தேகங்கள் பாவங்களாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பாதுக்கும் பாதா, நீங்கள் ஒருவரை ஒருவர் புறம் பேசாதீர்கள். அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹம அஹீஹி மைத்தன், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரர் செத்த பிணமாக இருக்கும் பொழுது அவருடைய அந்த இறைச்சியை சாப்பிடுவதற்கு விரும்புவாரா? ஃபகரிஹ்துமு, நீங்கள் வெறுப்பீர்கள். அதுபோன்றுதான் இந்த புறம் பேசக்கூடிய பாவம். இந்த புறம் பேசக்கூடிய பாவம் எந்த அளவு கடுமையான குற்றம். நம்முடைய சகோதரன் அவன் செத்த மையத்தாக இருக்கும் பொழுது அவனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் இந்த ஒருவனை பற்றி புறம் பேசுவது. அப்ப அல்லாஹ் கூறினா வத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை அஞ்சி இந்த பாவத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் பிழை பொறுக்கக்கூடியவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான் என்று இந்த புறம் பேசக்கூடிய பாவம் எவ்வளவு கடுமையான குற்றம் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதுபோன்று மற்றொரு வசனத்தில் சூரத்துல் ஹுமஸாவில் அல்லாஹ் கூறுகின்றான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா, குறை கூறி புறம் பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். ஒருவனிடம் இந்த புறம் பேசக்கூடிய பண்பு வந்து விட்டால் அவனுக்கு நாசம்தான், அவனுக்கு நரகம்தான் என்று அல்லாஹ் கடுமையாக இந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, புறம் பேசுவது என்றால் என்ன என்பதை நாம் விளங்கணுமா இல்லீங்களா? முஸ்லிம்ல வருகிறது 4690வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க சஹாபாக்கள்ட்ட, அதத்ரூன மல் கீபா, என்னுடைய தோழர்களே, புறம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலு அலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் மிகவும் அறிந்தவர்கள். அப்ப நபிகள் நாயகம் விளக்குறாங்க, புறம் என்றால் என்ன தெரியுமா? ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரன் எதை வெறுப்பானோ அந்த விஷயத்தை அவனை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் சொல்றது. ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம டைரக்டா போய் சொல்றோம், அவர் அதை வெறுப்பார். நீங்க வந்து இந்த மாதிரி அவரை பத்தி தப்பா, இந்த இடத்துல உங்களை பார்த்தேன், நீங்க இந்த மாதிரி தொழாம இருந்துட்டீங்க, நோன்பு வைக்காம இருந்துட்டீங்க, அப்படியே அந்த குறையா சொல்ல, தாவா பண்ற மாதிரி சொல்றே இல்ல. அவர்கிட்ட வந்து குறை, நீ யோக்கியனா அப்படியே அவர்கிட்ட போய் சொல்ல வச்சுக்கிடுங்க, அவர் வெறுப்பார். அப்ப எதை நம்மிடம் நேரடியாக சொன்னால் நாம் வெறுப்போமோ அந்த விஷயத்தை வந்து நம்மளை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றேன், என்னது புறம்ங்கிறது. அப்ப நபிகள் சொல்றாங்க, உன்னுடைய சகோதரன் எதை நேரடியாக சொன்னால் வெறுப்பானோ அந்த விஷயத்தை அவனை பற்றி இன்னொருவரிடம் போய் சொல்வதுதான் புறம்ங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அஃபரைத இன்கான ஃபி அஹி மாகூல், அல்லாஹ்வின் தூதரே, நான் எதை பத்தி பேசுறேனோ அந்த விஷயம் என்னுடைய சகோதரனிடம் இருந்தாலுமா, இவர்கிட்ட ஒரு குறை இருக்கு, அவர்கிட்ட உள்ள குறை தான் நான் செய்யறேன், இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றேன், அதை சொன்னாலுமா தப்பு. நம்ம ஊர்களில் பார்ப்போம், பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு வீட்டை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அரை மணி நேரம் பேசி முடிச்ச பிறகு நம்ம என்ன இல்லாதையா சொல்றோம், இருக்கதானே சொல்றோம். அப்ப நம்ம என்ன விளங்கிடுறோம்,
இருக்கிறத சொன்னா அது கரெக்ட் நம்ம விளங்குறோம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறான், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் வந்து ஒரு சகோதரனிடம் உள்ள குறைய இன்னொரு ஆள்கிட்ட போய் சொன்னாலும் அது புறமாகும் கேட்கிறான். அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க, இன்கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தப்தஹு, அவனிடம் உள்ள விஷயத்தை பற்றி இன்னொருவரிடம் போய் நீ சொன்னால் நீ அவனை பற்றி புறம் பேசி விட்டாய். ஃபஇல்லம் யகுன் ஃபீஹி, அவன்கிட்ட இல்லாத விஷயத்தை பத்தி நீ சொன்னன்னு சொன்னா ஃபகத் பஹதஹு, நீ அவனை பற்றி அவதூறு பேசி விட்டாய். இருக்கிறத பேசினாதான் புறம், இல்லாத பேசினா இது அவதூறு. அப்ப இந்த புறம் பேசக்கூடிய பாவம் என்பது மிக கடுமையான ஒரு குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டு, இந்த புறத்தோட ஒத்த இன்னொரு பாவம் என்னது, கோல் சொல்றது. புறம் பேசுவது ஒருதண்ட உள்ள குறைய வந்து இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றது. கோல் சொல்வது என்னது, ஒரு ஆள் சொன்ன விஷயத்தை இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லி சண்டை எடுத்து விடுறது. புறத்துல சண்டை வராது, கோல்ல என்ன வந்துரும், சண்டை வந்துரும். இதான் கோலுக்கும் புறத்துக்குள்ள வித்தியாசம். ரெண்டும் புறம் தான், கோல் சொல்றதும் புறம் தான், புறம் பேசுறதும் புறம் தான். இந்த புறம் பேசும்போது சண்டை வராது. அப்படியோ அப்படி கெட்டவனா இருக்காரோ, அப்படிப்பட்டவனோ அப்படியே மனுஷன் விளங்கிடுவோம். இந்த கோல் சொல்றது என்பது வந்து ஒரு ஆளை பத்தி நாம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், நல்ல விஷயம் சொல்லுவோம், ஏதாவது விஷயம் சொல்லுவோம், எச்சரிக்கைக்காண்டி சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்க, உன்னை பத்தி இப்படி சொன்னாரு, புறம் பேச கேட்டுக்கிட்டு அவர் சொன்ன மேட்டர் சரி, யாரை பத்தி நம்ம புறம் பேசினாரோ அந்த ஆள்கிட்ட போய் போட்டு விடுறது. இது கோல் சொல்றது. இதுவும் புறத்துக்கு ஒரு சமமான ஒரு பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதையும் கடுமையா நமக்கு என்ன செய்றாங்க, கண்டிக்கிறாங்க. புகாரில வந்து 216வது செய்தியா வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு வாகனத்துல வந்து 2 கபரை வந்து கடந்து போறாங்க. கடந்து போகும்போது அவங்களுடைய அந்த ஒட்டகம் என்ன செய்கிறது, அந்த கபர் 2 கபருஸ்தான் இருக்கு மதீனாவுல, அந்த கபரு பக்கத்துல போகும்போது ஒட்டகம் வந்து மிரளுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களை சொல்றாங்க, இந்த கபூர்ல உள்ள 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. இந்த 2 பேரும் செஞ்ச பாவம் வந்து என்ன பாவம், வமாயு அல்திபானி பி கபீரின், இவங்க ஒண்ணு பெரிய ஷிர்க் வச்சு பயங்கர பாவம் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி பாவத்திற்காக இவர்கள் வேதனைப்படுத்தப்படவில்லை. இவங்க எதுக்காண்டி வேதனைப்படுத்தப்படுறாங்கன்னு சொன்னா, கான அஹதுஹுமா லா யஸ்ததிரு மின் பௌலிஹி, அந்த 2 கபூர்ல ஒரு ஆள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது அவர் தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டார், தன்னுடைய மர்மஸ்தானத்தை வந்து எல்லாரும் பார்க்கிற மாதிரி என்ன செய்வாரு, அவர் சிறுநீர் கழிப்பாரு. இன்னொரு ஹதீஸ்ல வந்து சரியாக சுத்தம் செய்ய மாட்டார். ரெண்டுமே தப்பு தான். சிறுநீர் கழிக்கும் போது மறைவாக கழிக்காவிட்டாலும் அது குற்றம், சரியாக சுத்தம் செய்யாவிட்டாலும் குற்றம் தான். அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, ஒரு மனிதர் அவருக்கே கபருடைய வேதனை, சிறுநீர் கழிக்கும் போது அவர் சரியாக மறைத்துக் கொள்ள மாட்டார். வகானல் ஆகரு எம்ஷி பின் நமீமா, இன்னொரு மனிதர் அவர் கோல் சொல்லிக் கொண்டே தெரிந்தார். 2 பேருக்கு மத்தியில் என்ன செய்வாரு, கோல் சொல்லி சண்டை மூட்டக்கூடியவராக அவர் இருந்தார். இதன் காரணமாக அவருக்கு என்ன செய்யப்படுது, கபூர்ல வந்து வேதனை செய்யப்படுகிறது. நபிகள் இன்னொரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, பெரும்பாலான கபூர் வேதனை இந்த 2 காண்டி தான். இந்த ரெண்டு இருந்துன்னு வச்சுடுங்க, கபூர் வேதனை வந்து பெரும்பான்மை மக்கள் கபூர்ல வேதனை செய்யப்படுவது வந்து இந்த 2 பாவத்துக்காண்டி தான். மற்ற பாவம் நரகத்துல தான் இருக்கும். பெரும்பாலும் கபூர் வேதனை எதுக்கு தான் இருக்கும், அதிகபட்சம் மற்ற பாவங்களுக்கு இருக்குது, அதிகபட்சம் கபூர் வேதனை வந்து இந்த 2க்கு தான். ஒண்ணுக்கு போகும்போது மறைக்காம சரியா சுத்தம் பண்ணாம இருக்கிறது. இன்னொரு பாவம் வந்து இந்த மாதிரி கோல் சொல்லிக் கொண்டு புறம் பேசிக் கொண்டு திரிவது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒரு பச்சை கொப்பை ஒடிச்சு கபூர்ல வைக்கிறாங்க. அப்ப சஹாபா கேட்கிறாங்க, அல்லாஹ் இந்த எதுக்காண்டி வைக்கிறீங்கன்னு சொல்லி. என்னுடைய ஷஃபாஅத்தின் காரணமாக இந்த பச்சை கொப்பு காயாத வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுக்கு வந்து வேதனையை குறைப்பான்னு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் வேதனை குறைக்க கூடும்ங்கிறாங்க. நபிகள் நாயகத்தை மட்டும் குறிப்பான செயல், நாம அப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கு என்ன பண்ணிடுறாங்க, மையம் அடக்கின பிறகு பச்சை கொப்பை நட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஏன் செஞ்சாங்க, நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, என்னுடைய துஆவின் காரணமாக, என்னுடைய ஷஃபாஅத்தின் காரணமாக, நபிகள் நாயகத்துக்கு மட்டும் உள்ள தன்மை. நாம பச்சை கொப்பை நட்டி வச்சாலும் வேதனை செய்யப்படாது, குறைக்கப்படாது. நாம துஆ செஞ்சு குறைக்கப்பட்டால் உண்டு. பச்சை கொப்பை நட்டி வைக்கிறது வந்து ரசூலுல்லாஹ் மட்டும் என்னது உள்ள ஒரு அவங்களுக்கு மட்டும் குறிப்பா உள்ள அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். அது போன்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இந்த மேராஜ் பயணம் போகும்போது நசையில வந்து 4235 ஹதீஸா வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, மேராஜ் பயணம் போகும்போது நரகத்துல வந்து ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்க. அந்த கூட்டம் எப்படி இருக்கிறாங்க, லஹும் அல்ஃபாலும் மின் நுஹாசின், அவர்களுக்கு வந்து உலோகங்களான நகங்கள் என்ன செய்து இருக்குது. அந்த உலோகங்களான நகங்களை வைத்துக் கொண்டு யஹ்முஷூன உஜூஹஹும் வ சுதூரஹும், அவருடைய முகங்களையும் அவருடைய நெஞ்சுகளை அப்படி என்ன செய்றாங்க, அவங்க தண்டனை அதுதான். இரும்பாலான நகங்கள் இருக்குது, அதை வச்சு முகத்தை அவங்க பரண்டி கொள்கிறார்கள், நெஞ்சுகளை வந்து பரண்டி கொள்றாங்க.
அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள்லாம் யார், இந்த மாதிரி வேதனைப்படுத்தப்படுறாங்களே இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்கும்போது ஜிப்ரீல் பதில் சொல்றாங்க, அல்லதீன யகுலூன லுஹுமன் நாஸ், இவர்கள் தான் மக்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள், வயகூன ஃபி ஆவாலிஹிம், அவருடைய மானத்திற்கு கேடு விளைவித்தவர்கள். மற்றொரு முஸ்லிமுடைய மானத்திற்கு நம்ம கேடு வந்து விட்டால் அவங்களை பத்தி புறம் பேசணும்னு சொன்னா நமக்கு நரகத்தில் என்ன தண்டனை, இரும்பாலான நகங்கள் கொடுக்க நமக்கே வந்துடும். நம்முடைய நகத்தை வைத்து நம்முடைய முகங்களையும் நம்முடைய நெஞ்சுகளையும் நாமே என்ன செய்வோம், அதனால் பலாண்டி கொண்டிருப்போம். நபிகள் நான் சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு குற்றம் இந்த புறம் பேசக்கூடிய குற்றம், கோல் சொல்லக்கூடிய குற்றம். அது போன்று நபிகள் நான் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், எவன் ஒருவன் கோல் பேசி திரிகின்றானோ அவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். முஸ்லிம்ல 151வது செய்தியா வருகிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதுபோன்று புகாரில வருகிறது 6056 ஹதீஸாக, லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத், எவன் ஒருவன் கோல் பேசிக் கொண்டு திரிகிறானோ, நம்மாம்னாலும் கத்தாத்னா ஒரே அர்த்தம் தான். யார் கோல் சொல்லிக் கொண்டு திரிகிறானோ அவன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். அவ்வளவு பயங்கரமான குற்றம். ஏன்னா இன்னொரு முஸ்லிமுக்கு என்ன செய்து பாதிப்பா அமையுது கோல் பேசுறது. அதனால அவனுடைய மானத்துக்கு இழுத்து வருகிறது, அவனுக்கு மற்ற மனிதர்களோடு பகை ஏற்படுகிறது. பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய எந்த பாவமா இருந்தாலும் இஸ்லாம் என்ன செய்து கடுமையா கண்டிக்குது. அதே நேரத்தில் ஒரு சில நேரங்கள்ல இந்த புறம் பேசுவதை இஸ்லாம் என்ன செய்து நமக்கு அதிகாரம் கொடுக்குது. எந்த நேரத்தில் புறம் பேசலாம், இப்போ சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயம், ஒரு ஆள் ஒரு ஃப்ராட் பண்றாரு, அந்த ஃப்ராட் முழு மக்களை என்ன செய்யும், பாதிக்கும். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், இவர் ஃப்ராட் பண்ணக்கூடிய ஆள் புறம் பேசி ஆகணும். மக்களை பாதிக்க, அடுத்த மனிதர்களை பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் நாம் புறம் பேசி ஆக வேண்டும். அது போன்று இன்னும் ஒரு ஆள் இப்போ நமக்கு ஆலோசனை கேட்கிறாங்க, இந்த ஆள்கிட்ட வியாபாரத்தில் பணம் போடலாமா, நமக்கு தெரியுது அந்த ஆள் வியாபாரத்தில் ஃப்ராட் பண்ணக்கூடிய ஆள், நம்ம தேவையெல்லாம் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஒரு ஆள் நம்மள்ட்ட கேட்கிறார், நான் இவரோட கூட்டம் பார்ட்னர் வைக்க போறேன், வியாபாரத்தில் பணம் போட போறேன், கொண்டு போய் போடலாமான்னு கேட்கிறாரு. இப்ப நமக்கு இவர் யாரோட பார்ட்னர் சேர்றாரோ அவர் தப்பான ஆளாக இருந்தால் நம்மிடம் அறிவுரை கேட்கும் போது அவரை பற்றி எச்சரிக்கை பண்ண வேண்டிய கடமை நமக்கு என்ன செய்து இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் புறம் பேசி ஆகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். முஸ்லிம்ல 2709வது செய்தி அவர் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த சஹாபி பெண்ணை 2 சஹாபாக்கள் திருமணம் முடிப்பதற்காக கேட்கிறாங்க. ஒரு சஹாபி யாரு, ஒரு சஹாபி அபூ சுஃபியான், இன்னொரு சஹாபி அவர் இன்னொரு சஹாபி என்ன செய்யறாரு, இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக பெண்ணு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் யாரை கல்யாணம் பண்றது, 2 பேருமே என்ன பெண்ணு கேட்கிறாங்க, 2 பேருமே என்ன திருமணம் முடிக்க ஆசைப்படுறாங்க, நான் யாரை கல்யாணம் பண்றேன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபூ ஜஹ்ம்ங்கிற சஹாபி, இவர் எப்படிப்பட்ட ஆளு, ஃபலா எலவு அசாஹன் ஆத்துக்கி, தன்னுடைய தோளில் இருந்து கம்பை இறக்கவே மாட்டார். எப்ப என்ன அர்த்தம் இலக்கியமா சொல்றாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன செய்வாரு, கோவப்படுவார். மூக்கு முட்டை கோவப்படுன்னு சொல்லுவான் பாருங்க, முன்கோபின்னு சொல்லுவான் பாருங்க, அந்த மாதிரி ஆளு அபூ ஜஹம். இவர் முன்கோபி. அடுத்து அபூ சுஃபியான் எப்படிப்பட்ட ஆளு, அவர் அவர் கஞ்சன், செலவுக்கு என்ன செய்ய மாட்டாரு, காசு பணம் தர மாட்டாரு. நீ 2 பேர்ல யாரை முடிவு பண்ணிக்கன்னு பாக்குறாங்க. அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, உசாமா இப்னு ஸைத்ங்கிற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ் நிறைய சிறப்பு அவங்களுக்கு கொடுக்குறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த அம்மா கேட்கிறாங்க, அபூ சுஃபியான் கல்யாணம் பண்ணலாமா, அபூ ஜஹ்ம கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லி. இப்ப நபிகள் என்ன செய்யறாங்க, அபூ ஜஹ்ம் முன்கோபி, அபூ சுஃபியான் கஞ்சர், நீங்க 2 பேரும் பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பேசும்போது நம்ம கிட்ட கேட்கறாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்க அந்த மாப்பிள்ளையை பத்தி. அப்ப நம்ம கிட்ட கேட்டா என்ன செய்யணும், அவ தண்ணி அடிக்கிற ஆளா, நல்ல ஆளா, தொழக்கூடிய ஆளா, மற்ற கெட்ட காரியங்கள் அவர்கிட்ட உண்டா சொல்லணும். நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன செய்யணும், சொல்லி ஆகணும். அது போன்று ஒரு நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒரு ஆளுக்கு பேசுறாங்க, நம்ம கிட்ட மாப்பிள்ளை கேட்கிறாரு, உங்க தெரிஞ்ச பொண்ணு தானே எப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும், அதை அந்த பொண்ணுடைய சில குறைகள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் அவருடைய வாழ்க்கைக்காக சொல்லணும். இதை பிரச்சனை ஆகிட கூடாது. இந்த கேட்கக்கூடிய ஆள் இவர் தான் இப்படி போட்டு விட்டான்னு சொல்லிடக்கூடாது. ஒரு ஆள் நம்ம கிட்ட கேட்டா அந்த பெண்ணிட்ட சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி. மார்க்கெட்டு போய் தப்பு. ஒரு பெண்ணை பத்தி கேட்டா பொய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு மாப்பிள்ளையை பத்தி கேட்டா பொய் சொல்லக்கூடாது. வாழ்க்கை பிரச்சனை கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன செய்யும், பலவிதமான இதை விட பாரதூரமான பிரச்சனைகளுக்கு அது காரணமா அமைஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் புறம் பேசுவது என்ன கிடையாது, தவறு கிடையாது.
அது போன்று இந்த பட்ட பெயர் சூட்டி அழைக்கிறது, கட்டையன் நெட்டையன் என்ன செய்வோம், ஒரு பட்ட பெயர் சூட்டும் போது அவர் விரும்பிட்டான்னு வச்சுக்கணுங்க, அது தப்பு கிடையாது. ரசூல் அபூ ஹுரைரான்னு பெயர் வச்சாங்க, அது அவர் விரும்பினார், அவர் அந்த பெயரை கொண்டு அழைப்பதே அவர் என்ன செஞ்சாரு, பெருமையா நினைச்சாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு பட்ட பெயரை விரும்பினால் அதை சூட்டி அழைப்ப தப்பு கிடையாது. ஒரு ஆள் வெறுக்கிற வகையில் என்ன செய்யக்கூடாது, பட்ட பெயரை சூட்டி அழைக்க கூடாது. இதையும் அல்லாஹ் கடுமையா கண்டிக்கிறான், கடுமையான பாவமா அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஈமான் கொண்டவர்களே ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை நீங்கள் கேலி செய்யாதீர்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அஸா யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள் இவர்களை விட சிறந்தவங்களா இருக்கலாம். யாரு கேலி செய்யப்படுறாங்களோ, கேலி செய்யறவங்களை விட கேலி செய்யப்படக்கூடிய செய்யலாம், சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா நிசாவும் மின் நிசாயின், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அவள் பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, கேலி செய்யக்கூடிய பெண்களை விட கேலி செய்யப்படக்கூடிய பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் குறை கூறி தெரியாதீர்கள். வலா தனாபசு பில் அல்காப், நீங்கள் பட்ட பெயர்களை சூட்டி அழைக்காதீர்கள். பீசல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், ஒருவன் ஈமான் கொண்ட பிறகு இந்த மாதிரி பட்ட பெயர் சூட்டி அழைப்பது அது பயங்கர கெட்ட செயல். அல்லாஹ் சொல்றான், நீ அல்லாஹ் நம்புறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சா தப்பு கிடையாது. இறை நம்பிக்கை வந்த பிறகு ஒருவனை பட்ட பெயர் சூட்டி அழைப்பது மிக கெட்ட ஒரு காரியம். வமன் லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் வாலிமூன், எவர்கள் இந்த மாதிரி பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யவில்லையோ, திருந்திக் கொள்ளவில்லையோ, அவர்கள் அநியாயக்காரர்கள். அநியாயம் தானே, பிற மனுஷனை செய்யக்கூடிய அநியாயம் அல்லாஹ் விட மாட்டான். மறுமையில கடுமையான தண்டனை இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், எவர்கள் தௌபா செய்யவில்லையோ அவங்க அநியாயக்காரங்க சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்ப இந்த பட்ட பெயர் சூட்டி அழைப்பது, கேலி பண்றது, இதெல்லாம் பயங்கரமான ஒரு குற்றம். அது போன்று ஒரு ஆள் நம்ம திட்டுறோம், இந்த திட்டு இருக்கு பாருங்க, யாருக்கு மட்டும் திட்ட அல்லாஹ் அனுமதிக்கிறான், நாம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஆள் அநீதி இழைக்கப்பட்டான், அநீதி இழைக்கப்பட்டவன் எவ்வளவு நேரம் திட்டினா மார்க்க தப்பு கிடையாது. ஒரு ஆள் ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டான். இப்ப ஏமாற்றப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் இருக்கானா இல்லீங்களா, இவன் திட்டத்துக்கு மார்க்க அனுமதி கொடுக்குது. அல்லாஹ் சூரத்து நிசாவுல 148வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூயி மினல் கௌலி இல்லா மன் லுலிம, எவன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறானோ, எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனை தவிர மற்றவர்கள் வெளிப்படையாக கெட்ட வார்த்தைகளை பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். கெட்ட வார்த்தை, இந்த 9ஆம் கலிமா வச்சு சில ஊர்களில் போனோம்னா வீட்டுக்கு கூட சண்டை வந்துடும். அந்த பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், இந்த ஆணு சண்டை வரும்போது இவன் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப அசிங்கமான வார்த்தை செய்வாங்க, சொல்லி சண்டை போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் என்ன செய்யற, அல்லாஹ் இதை கடுமையாக வெறுக்கிறான். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பாவனை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ, எவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ அவனை தவிர வேறு யாரும் தீய வார்த்தைகளை வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அது போன்று எந்த அளவுக்கு இந்த திட்டுவது இருக்கு பாருங்க, இது எந்த அளவுக்கு பயங்கரமான குற்றம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, புகாரில 48 ஹதீஸா வருகிறது, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன், ஒரு முஸ்லிமை திட்டுவது அது பாவமாகும். வகிதாலுஹு குஃப்ருன், ஒரு முஸ்லிமை கொலை செய்வது அல்லாஹ்வை மறுப்பதாகும், இறை நிராகரிப்பாகும். இந்த ஒரு முஸ்லிம் அவன் திட்டுறது பயங்கரமான பாவம். அந்த பாவத்துல கூட நம்ம திட்டும்போது சில என்ன செஞ்சிருவோம், போடா காஃபிர் பேர, போடா முஷ்ரிக்கின் திட்டி விட்டுருவோம். இது நம்மள காஃபிர் ஆக்கணும். ஒரு ஆள் நம்ம காஃபிர் திட்டன்னு வச்சுக்கிடுங்க, அவர் உண்மையிலே காஃபிரா இருந்தா பிரச்சனை இல்லை, உண்மையிலே காஃபிரா இல்ல,
நம்ம தீர்மானிக்க முடியுமா? ஒரு ஆளு வந்து உண்மையிலே காஃபிரா, வெளிப்படையான செயலை வச்சு மார்க்கம் ஏதோ தெளிவான குஃப்ருன்னு சொல்லுதோ, மார்க்க ஆதாரத்தை வச்சு சொன்னா தப்பு கிடையாது. மார்க்க ஆதாரம் இல்லாம கோபத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஆளை காஃபிர்னு சொல்லி திட்டிடுறோம். திட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி திட்டின பிறகு நம்ம என்ன செய்ய, திட்டிட்டோம் வச்சுக்கிடுங்க, அவர் காஃபிரா இல்லைன்னு சொன்னா நாம காஃபிராயிரும். ஏன் ஒரு ஆள் வந்து வெளிப்படையான குஃப்ரான செயல்களை செய்யாம இருக்கும்போது அவரை காஃபிர்னு சொன்னா அவன் காஃபிரா இல்ல அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நாம தீர்மானிக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம கையில எடுத்து நம்ம என்ன செய்யறோம், நாம சொல்றோம் நீ காஃபிர் தான் தீர்மானிக்கணும். அப்படி சொன்னா நம்ம எங்க போய் சேர்ந்துருவோம், நரகத்துல போய் சேர்ந்துருவோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 92 ஹதீஸா வருகிறது, புகாரில வந்து 6045வது செய்தியா வருகிறது. ஐயுமா இம்ரையின் காலலி அஹீஹி யா காஃபிர், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து காஃபிரே என்று சொன்னால் ஃபகத் பாபிகா அஹதுஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு ஒருவன் கண்டிப்பா காஃபிர் ஆயிடுவான். இவன் யாரை நோக்கி திட்டினானோ அவன் உண்மையிலேயே காஃபிரா இல்லை என்று சொன்னால், அவன் உண்மையிலேயே காஃபிரா என்ன வச்சுக்கிடுங்க, இந்த வார்த்தை வந்து இவனை ஒண்ணும் செய்யாது. ஒரு ஆள் நம்ம காஃபிர்னு திட்டுறோம், அவன் உண்மையிலேயே காஃபிரா இருந்தா அந்த வார்த்தை ஒண்ணும் செய்யாது. அந்த வார்த்தை திட்டுக்கு அவன் தகுதியானவன். காஃபிர் தான் செஞ்சிருக்கோம், காஃபிர் நம்ம சொல்லி இருக்கோம், அது தப்பு கிடையாது. அவன் காஃபிரா இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நாம என்ன செஞ்சிருவோம், காஃபிராக ஆகி விடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த காஃபிர், முஷ்ரிக், முனாஃபிக் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. திட்டல என்ன வந்துட, ஒரு ஆளை போய் நம்ம காஃபிர்னு திட்டி நமக்கு என்ன லாபம்? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆளை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல வந்து முனாஃபிக்கள் தெளிவான காஃபிர்கள் தான். முனாஃபிக் இருக்காங்களா இல்லையா, அவங்க தெளிவான காஃபிர்கள் தான். அல்லாஹ் வந்து முனாஃபிக் பேர் ரசூலுல்லாஹ்க்கு அறிவிச்சும் கூட கொடுத்தான். அறிவிச்சு கொடுத்தும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, முனாஃபிக்களை வந்து யாரையும் காஃபிர்னு சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு ஆளை வந்து காஃபிர் என்று சொல்வதா நமக்கு எந்த லாபமும் கிடையாது. சிறுக்கான செயல் நம்ம செய்யக்கூடாது, செய்வதை விட்டு நம்ம தடுக்கணும் மக்களை. காஃபிர் உடனே போய் சொல்றது வந்து அது சொல்லாம இருக்கதான் இது சிறந்தது. அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்ப ஒரு காஃபிரை வந்து காஃபிர் தான் சொல்லணும் வச்சுக்கிடுங்க. ரசூலா முனாஃபிகை சொல்லி இருக்கணும். முனாஃபி அல்லாஹ்வே சொல்லிட்டான், முனாஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், முனாஃபி எங்க கிடப்பான், நரகத்துல அடித்தட்டுல கிடப்பான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து முனாஃபிக் லிஸ்ட் அல்லாஹ் சொல்லி கொடுத்த பிறகும் கூட இந்த ஒரு முனாஃபிக் தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல் அவனை தவிர யாரையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, காஃபிர்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் முனாஃபிக் காஃபிர்னு சொல்லி. முனாஃபிக் பொதுவா முனாஃபிக் காஃபிர்னு சொல்லலாம், ரசூலுல்லாஹ் இந்த முனாஃபியை குறிப்பிட்டு இவன் முனாஃபிக் இவன் காஃபிர் அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, யாரையும் சொல்லல. அப்போ ஒரு ஆள் வந்து காஃபிராகவே இருந்தாலும் அவரை வந்து காஃபிர் நம்ம செய்யக்கூடிய செயல் குஃப்ரு அப்படின்னு தீர்மானிக்கலாம். அவன் காஃபிர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன செய்ய வேண்டியது கிடையாது, அவனை பார்த்து சொல்ல வேண்டியது கிடையாது. அப்ப இதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க, ஒரு அநியாயம் செஞ்சிடாதீங்க, ஒரு முஸ்லிம் நோய் காஃபிர்னு சொல்லிடாதீங்க. அது போன்று ஒருவனுடைய பரம்பரையை குத்தி காட்டி பேசுறது, அவன் ஒரு தப்பு செஞ்சிருப்பான், உங்க அப்பனை பேர் தெரியாதா, உங்க ஐயாவை பேர் தெரியாதா, உங்க அம்மாவை பேர் தெரியாதா, அந்த காலத்துல எப்படிதான் என்ன செஞ்சாங்க, தப்பு செஞ்சாங்கன்னு சொல்றோம் பாருங்க. இது வந்து பயங்கரமான ஒரு குற்றம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல வந்து 100வது ஹதீஸா வருகிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இஸ்னத்தானி ஃபின்னாசி ஹுமா பிஹிம் குஃப்ருன், மக்களிடம் 2 விஷயங்கள் இருக்கிறது, 2 பாவங்கள் இருக்கிறது, அந்த 2 பாவங்களும் குஃபுர் நிராகரிப்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த அர்த்தத்தில் சொல்றாங்கன்னு தெரியல. அந்த குஃபுர் நிராகரிப்பு பாருங்க, அல்லாஹ்வையே அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு சொல்றது குஃபுர் தான். அல்லாஹ்க்கு நன்றி மறக்கிறோம் பாருங்க, இது நன்றி கெட்டவன நடக்கிறதுக்கு பேரும் குஃபுர். அப்ப நபிகள் நாயகம் பொதுவான வார்த்தையை போடுறாங்க, ஒரு 2 பாவங்கள் இருக்கு, இந்த 2 பாவங்களும் குஃப்ருன் நன்றி கெட்டத்தனமாகனு வச்சுக்கிடுவோம். ஒருவனுடைய பரம்பரையை குத்தி காட்டி பேசுறது, அவன் வாப்ப ஒரு தப்பு செஞ்சிருக்கான், வாப்போடைய வாப்ப ஒரு தப்பு செஞ்சிருப்பாரு, இதை என்ன செய்வாங்க, அவன் ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சவன இவங்க தெரியாதா, இவங்க இப்படி இவங்க அத்தா இப்படித்தானே இருந்தாரு, இவங்க அத்தாவுடைய அத்தா இப்படித்தான் இருந்தாரு அப்படின்னு செய்வோம். அந்த அவங்க செஞ்ச தப்புக்கு இவனை என்ன செய்வோம், பலிகடாவாக்குவாங்க. அப்ப இந்த மாதிரி பரம்பரையை குத்தி காட்டி பேசுவது வந்து இறைவனுக்கு நன்றி கெட்டத்தனம், அது குஃபுர் நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னது, நியாகத்து அது மையத்தி, ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னு சொன்னா அந்த மையத்துக்காண்டி ஒப்பாரி வைக்கிற, சத்தம் போட்டு என்ன செய்யறது, அழுவுறது, இதுவும் பயங்கரமான குற்றம். அது இப்னு மாஜால வருகிறது, இன்ன ஆலமன் நாசி ஃபிரியத்தன், இட்டு கட்டுவதிலேயே மிக மோசமான மனிதன் யார் என்று சொன்னால் ரஜுலுன் ஹாஜா ரஜுலன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் திட்டுறான், திட்டும் போது எப்படி திட்டுறான், ஃபஹாஜல் கபீலத்த பி அஸ்ரியா, அவனுடைய குடும்பத்தோடு சேர்த்து திட்டுறது. திட்டும் போது ஒரு ஆள் நமக்கு ஒரு பகை வருது, சண்டை போடணும், தப்பு மனசு தப்பு செய்வான், திட்டும் போது கூட எப்படி திட்டணும்,
அவன் குடும்பத்தை சேர்த்து செய்யக்கூடிய திட்டுறதே பாவம். அப்படி திட்டினா அதை விட பெரிய பாவம் எது? அவனுடைய குடும்பத்தையும் சேர்த்து. நீ மட்டுமல்ல, இப்படி உன் குடும்பமே இப்படித்தான்டா, உன் பரம்பரையை இப்படித்தான் என்ன செய்யறது, மொத்தத்தில் எல்லாரும் சேர்த்து வச்சு இழுத்து என்ன செய்யறது, திட்டுறது. அப்ப இது பயங்கரமான குற்றம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அது போன்று இந்த வக்கன அடிக்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு குறை இருக்கும், பேசும்போது கொன்னி கொன்னி பேசுவார். அது அவர்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு இருக்கும், அது அப்படி என்ன செய்வாங்க, ஹிகாயத்து பண்ணுவாங்க. ஹிகாயத்துனா அப்படி செஞ்சு காட்டுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி, அவங்களோட ஒரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ஆள் குள்ளமா இருப்பாங்க. அப்ப ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப அழகா இருப்பாங்க, இளம் வயசு கூட. அப்ப அவங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஹஸ்புக மின் சஃபியா கதாவ கதா. அது சஃபியா இருக்காங்களே, சஃபியா சொல்லும் போதே இப்படி இருப்பாங்களே, அவங்க உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா ரசூலுல்லாஹ் ஏதோ விசேஷம் சொல்லும் போது சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷாவே நீ சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? லவ் முசிஜத் பி மாயில் பஹர் ல மசஜத்துஹு. அந்த வார்த்தையை கடல் தண்ணீர கொண்டு போய் கலந்தால் கடல் தண்ணியே கலங்கிடும். கடல் தண்ணி எவ்வளவு சாக்கடை கலக்குது, உலகத்தில் உள்ள சாக்கடை கூட இங்கதான் போய் கலக்குது, கடல் தண்ணி தான் போய் கலக்குது. எவ்வளவு அசுத்தம் சேர்ந்தாலும் கடல் கெட்டு போகாது. ஒரு ஆளை வக்குன்னு அடிக்கிறது இருக்கு பாருங்க, ஒரு ஆளை இந்த மாதிரி குறை சொல்றது, செயலை வச்சு குட்டையா இருப்பாங்க, நெட்டைக்குள்ள நெட்டையன்னு சொல்றது, இந்த மாதிரி அவனை பத்தி சொல்வது இந்த வார்த்தையை கடலில் கொண்டு போய் கலந்தால் கடல் என்ன செஞ்சிடும், நாசமாகிவிடும், கடல் கலங்கிவிடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவத்தை நீ செய்திருக்கின்றாய். அப்ப இதெல்லாம் பிற மனுஷங்களை பத்தி நாம் இந்த மாதிரி அவன் அறியாவிட்டாலும் மறுமையில தெரியும், யாரெல்லாம் என்னை பத்தி என்ன செஞ்சான், கையாண்டி பண்ணாரு, என்னை பத்தி புறம் பேசினான், என்னை திட்டினான் என்று என்ன செய்யும், மறுமையில் அல்லாஹ்ட்ட முறையிடும் போது அங்க நம்ம நன்மை தான் என்ன செய்யும், அங்க பேசும். அப்ப நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்ன செஞ்சு வந்துவிடும். அது போன்று நம்முடைய பெத்த தாயை திட்டுறது, சஹாபாக்கள் காலத்துல இந்த பெத்த தாயை திட்டுறது கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்லும் போது மினல் கபாயிரி ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, பெரும்பாவங்களில் உள்ளது எது, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவது. அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்கலாம், அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ் வஹல் யஸ்துமுர் ரஜுலு வாலிதைஹி, ஒரு மனிதன் அவங்கள பெற்ற பெற்றோரை திட்டவா செய்வான் அப்படின்னு செய்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இல்ல ஒரு பரவலா உள்ள விஷயம் வச்சுக்கிடுங்க, ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள்ட்ட பெற்றோரை திட்டுவது என்பது இல்லாம இருக்கும் போதுதான் இந்த கொஸ்டின் வருது. ஒரு மனுஷன் தன்னை பெற்றெடுத்த தகப்பனை திட்டுவானா, தன்னை பெற்றெடுத்த தாயை திட்டுவானா? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஆமா, யசுப்பு அபர் ரஜுலி, இவன் இன்னொரு மனிதனுடைய தகப்பனை திட்டுகின்றான், அபாஹு, அவன் இவனுடைய தகப்பனை திட்டுறான். ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி திட்டுறது, நீ இது இருக்கு அவங்கள்ட்ட, நீங்க அவங்களுடைய வாப்பாவை திட்டுறீங்க, அவங்க அத்தாவை திட்டுறீங்க, அப்படி திட்டாம என்ன செய்வான், திருப்பி உன்னுடைய அத்தாவை திட்டுவான். உம்மஹு, இவன் அவனுடைய தாயை திட்டுகிறான், உம்மஹு, அவன் என்ன செய்கிறான், இவனுடைய தாயை திட்டுகிறான். அப்ப இந்த பெற்றோரை அடுத்தவங்களுடைய தகப்பனை திட்டுறது நம்ம பெற்றோர் திட்டுறது சமம். அது போன்று நபிகள் இன்னைக்கு ஆச்சரியம் கிடையாது, நம்ம எத்தனை பேர் தாயை திட்டி இருக்கோம். தாயை வேசித்தனத்தோடு சம்பந்தப்படுத்தி திட்டின பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கையில பார்க்கணும், தாயை பார்த்து என்ன செய்வான், அந்த மாதிரி ஒரு அசிங்கமான தொழிலை செய்யக்கூடிய பெண் என்று தாயை திட்டக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லிம்கள்ல தௌஹீத் மக்கள்லே பார்க்கிறோம். தகப்பனை திட்டக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லீங்களா? உனக்கு பிறக்கலடா, என்னமோ இந்த வீட்டுல பிரச்சனை வந்தவன செய்வாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தவங்க இருக்காங்க. சில ஊர்களில் பஞ்சாயத்து தகப்பனாரை பத்தி நான் உனக்கு பிறக்கவில்லை, தகப்பனான் கையெழுத்து போடுவாரு, பிள்ளையும் கையெழுத்து போடும். இது என்ன பிறக்குது என்பது இது வெட்டினாலும் முடியாத பாசம், ரத்த பாசம் இருக்கு பாருங்க. தகப்பன் உள்ள உறவு, கணவன் மனைவி உறவு கூட அது என்ன செய்யும், தலா கூட்ட மனைவி கிடையாது. இந்த புள்ள தாய் உறவு, தகப்பன் பிள்ளை உறவு நீ அவனை கொன்னாலும் அவனுக்கு தகப்பன் தான், நீ இவனை கொன்னா அவனுக்கு புள்ளதான். இவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான், நீ எனக்கு தகப்பனும் கிடையாது, நான் உனக்கு பிள்ளையும் கிடையாது. சில ஊர்களில் இவன் பெத்த பிள்ளை யாரோட ஓடி போயிடும், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பஞ்சாயத்து நடக்கும், ஏமா வாமா வராது, அப்ப நீ எனக்கு புள்ள கிடையாது அப்படின்னு செய்யறது, எழுதி கொடுத்து நான் உனக்கு தகப்பன் கிடையாது, நீ எனக்கு புள்ள செய்வோம், கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துருவோம். இந்த மாதிரி தான் செய்யறாங்க, பண்றாங்க. அப்ப என்ன தப்பு செஞ்சாலும் சரி தகப்பன் புள்ள உறவு என்ன செய்யாது, பாதிக்காது. அப்ப நீங்க அது தகப்பன் புள்ள, தகப்பன் தான், புள்ள தான், எதை வச்சு அதை செய்ய முடியாது, நீக்க முடியாது. அப்ப இன்றைக்கு நம்ம உலகத்துல பாக்குறோம், எந்த அளவுக்கு பெற்றோரை நாம சர்வ சாதாரணமா அசிங்கமா
நாம திட்டுகின்றோம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவனுக்கு எவன் அறுத்து பலியிடுகின்றானோ அவனை அல்லாஹ் சபித்து விட்டான். ஷிர்க். அல்லாஹ் அல்லாதவனுக்கு அறுத்து பலியிடுவதற்கு பாருங்க, அது ஷிர்க். வலஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன், ஒரு திருடனுக்கு எவன் அடைக்கலம் கொடுக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். வலஅனல்லாஹு மன் லான வாலிதைஹி, எவன் பெற்றோரை திட்டுகின்றானோ அவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் செஞ்சிட்டான், சபித்து விட்டான். நம்முடைய பெற்றோரை நாம் திட்டினால் நமக்கு அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும். அதே சாபம், நாசமா போன்னு திட்டுறோமா நாம நாசமா போயிடும், அல்லாஹ் நமக்கு சபிப்பான். இந்த உலகத்தில் இல்லாட்டாலும் மறுமை நாசமா போயிடும். பெற்றோரை பார்த்து அந்த அசிங்கமான வார்த்தையை சொல்றோமா நமக்கு அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான், அசிங்கத்தை தந்து விடுவான். அவ்வளவு கடுமையான குற்றம். பெற்றோருக்கு செய்யக்கூடிய அநியாயம் பெரிய அநியாயம். ஒரு பெற்றோர் மற்ற மனுஷனுக்கு செய்யக்கூடிய அநீதியும் பெற்றோருக்கு திட்டம் சமமா. நம்மளை பெற்று வளர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், நீ உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து. எதுக்கு நன்றி? இவன் சொல்லுவான், எங்க தாய் என்ன கொடுமைப்படுத்தினா தெரியுமா, என் தகப்ப என்ன கொடுமைப்படுத்தினா தெரியுமா. அல்லாஹ் நன்றி எதுக்கு செலுத்த சொல்றானா, ஒன்னாவ பெற்று சுமந்து வயிற்று சுமந்தா பாருங்க. ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன் வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், உன்னை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு அவள் பெற்றெடுத்தால், உனக்கு பாலூட்டியது 2 வருடம் பாலூட்டி உன்னை பாலூடி மறக்க வைத்தாள். இதற்கு தான் நீ நன்றி செலுத்தணும். அதுக்கு போல வளர்த்ததுக்கு தனி, நம்ம வளர்த்தாங்க பாருங்க, அது நன்றி செலுத்த தனி. அல்லாஹ் எதுக்கு நன்றி செலுத்த சொல்றான், அவ கொடுமை பண்ணி இருந்தாலும் உன்னை சரியா வளர்க்காட்டாலும் நீ நன்றி செலுத்த வேண்டியது உன்னை சுமந்து பெற்றெடுத்தாலே, இதற்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், உத்தரவு போடுறான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. அப்ப அந்த அளவுக்கு அப்படி பெற்று சிரமப்பட்டு பெற்று வளர்த்த தாயை ஒருவன் திட்டான்னு வச்சுக்கிடுங்க. ஒரு சாதாரண மனுஷனை திட்டும் போதே அது பயங்கரமான குற்றமாக அதற்கு நீதி வழங்கக்கூடிய அல்லாஹ் பெற்றோரை திட்டினா அல்லாஹ் விடுவானா? அப்புறம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய அநீதி மற்ற மனுஷனுக்கு செய்யற மாதிரி அநீதி மாதிரி கிடையாது. பயங்கரமான அநீதி. மறுமையை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அவ்வளவு கடுமையான ஒரு குற்றம் பெற்றோரை திட்டுவது. அது போன்று சபிக்கிறது.
பெண்கள்கிட்ட இருக்கும், நம்மள்ட்ட இருக்கு. ஏதாவது சின்ன புள்ள சின்ன பாவம் செஞ்சிடும், நாசமா போவ அப்படிம்பாங்க. பேதியில போவன்றுவாங்க. பேதியில என்ன அர்த்தம்? காதலா நோய் வந்து நீ செத்து போன அர்த்தம். பேதியில போவோம் திட்டிடுவோம், நாசமா போவோம் திட்டிடுவோம். ஒவ்வொரு ஊர்லயும் என்ன செய்ய வார்த்தை வித்தியாசமான வார்த்தையெல்லாம் இருக்கும். சில ஊர்ல என்ன செய்வாங்க, திட்டும் போதே நீ வந்து தீயா சாப்பிட்டு கரியா போம்பாங்க. இப்படிலாம் திட்டக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யுது ஒவ்வொரு ஊர்ல இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, திட்டக்கூடியது இருக்கு பாருங்க, இது எவ்வளவு பயங்கரமான பாவம். அபூதாவுதுல வந்து 4259 செய்தியா வருகிறது. ஒரு இன்னல் அப்த இதா லான ஷையன், ஒரு மனிதன் ஒன்றை திட்டினால் சாயுதத்தில் லானத்து இல சமாயி, அந்த திட்டு வானத்தை நோக்கி ஏறுகிறது. ஃபதுகுலகு அப்வாபு ஸமா, அப்படி திட்டு வானத்தை நோக்கி போகும்போது வானத்துடைய வாசல்கள் மூடப்பட்டு விடும். சும்மா தஹபீத்தில் அருளி, பிறகு அந்த சாபனை செய்யும் பூமியை நோக்கி வரும். ஃபதுகுலகு அப்வாபுஹா தூனஹா, பூமியினுடைய வாசலும் அதற்கு மூடப்பட்டு விடும். பிறகு என்ன செய்யும், அது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் செல்லும். ஃபைதாலம் தஜிது மசாகன், அதற்கு எந்த இடமும் என்ன செய்யாது, கிடைக்காது. அல்லாஹ் செட்டப் வச்சிருக்கான். சாபத்தை வந்து அதை ஒரு மாதிரி அல்லாஹ் மாத்தி வானத்துக்கு போகும்போது வானம் அடைக்கப்பட்டாகும், பிறகு பூமியை நோக்கி இறங்கும், பூமியை அடைக்கப்பட்டாகும், வலதுபுறமா இடதுபுறமா போகுது, அதுக்கு அங்க எந்த இடமும் கிடையாது. ரஜஅத் இலல்லதி லுஇன, எவன் சபிக்கப்பட்டானோ அவனை நோக்கி செல்லும். நம்ம ஒரு ஆளை திட்டுறோம், நாம பாதிக்கப்பட்டு அவனை திட்டும் போது திட்டுக்கு அவன் தகுதியானவன். ஒரு ஆள் நமக்கு 1 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டான், அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு பணத்தையும் வாங்கி வச்சுட்டு ஏமாத்தினா வச்சுக்கிடுங்க, நாசமா போவன் திட்டுறோம். நீ வந்து உட்படவே மாட்டான்னு திட்டுறோம், பாதிக்கப்பட்டவன் திட்டுறான். இப்ப இந்த திட்டம் அவனுக்கு தகுதி. அப்ப திட்டம் என்ன செய்யும், எவன் திட்டப்பட்ட அவனை நோக்கி போகும். அவன் அதற்கு தகுதியானவனாக இருந்தால் அது அவனுக்கு என்ன செய்யும், சாபம் போய் சேர்ந்துடும். இல்லை என்று சொன்னால் வயில்லா ரஜஅத் இலா காயிலிஹா, எவன் திட்டினானோ அவனை நோக்கி திரும்பி வந்து விடும். அப்ப நாம சபிப்பது, யாரை சபிக்கிறோமோ அவன் தகுதியானவனாக இல்லாவிட்டால் நம்மளை நாம என்ன செய்யறோம், சபிக்கிறோம். அவ்வளவு கடுமையான குற்றம் இந்த சபிக்கக்கூடிய குற்றம். அப்ப நம்ம ஓரளவு நமக்கு மத்தியில வந்து நம்முடைய நாவால் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு பாருங்க, என்னென்ன பாவங்கள் நாம செய்யறோம். பிற மனிதர்களுக்கு நம்முடைய நாவால் அல்லாஹ் செய்யக்கூடிய பாவம் இருக்குது. அப்ப நம்ம பிற மனிதர்களுக்கு நம்முடைய நாவால் செய்யக்கூடிய பாவங்களை வந்து ஓரளவு நம்ம என்ன செய்து விட்டோம், பார்த்து விட்டோம். அடுத்து வந்து பிற மனுஷங்களுக்கு நாம எப்படி அநியாயம் பண்ணுவோம், காசு விஷயத்துல என்ன செய்வோம், அநியாயம் பண்ணுவோம். அப்ப இந்த காசு விஷயத்துல பண்ணக்கூடிய அநியாயம் நிறைய என்ன செய்யுது இருக்குது. வியாபாரம் பண்ணும்போது வியாபாரத்தில் என்ன செஞ்சிடறோம், ஏமாத்திடுறோம். மக்கள் ஏமாற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதே போன்று வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி காசை வாங்கி வச்சுக்கிட்டு ஏமாற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்படி பல விதங்கள்ல காசு வந்து மோசடி நம்ம மக்களுக்கு மத்தியில இருக்குது. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கடன் வாங்கி ஏமாத்துறதுக்கு பாருங்க, இது வந்து நம்ம மக்கள்கிட்ட அதிகமா இருக்குது. பேசுற பேச்ச வார்த்தையை பார்த்தா வச்சுக்கிட்டுங்க, வருவாங்க வந்து இந்த எனக்கு அந்த டிராஃப்ட் வந்துகிட்டு இருக்கு, அங்க போட்டிருக்கேன், அது திங்கக்கிழமை பாஸ் ஆகி வந்துடும், செவ்வாய்க்கிழமை காலம் கையில இருக்கும் பாருங்க. அப்படி அந்த பேசுற வார்த்தை நம்ம நம்பிடுவோம். ஆக பெரிய பிர்லாவா இருக்கா, டாடா பிர்லாவா இருக்காரு, இவர் செவ்வாய்க்கிழமை என்ன செய்வாரு, கண்டிப்பா தந்துடுவான்னு சொல்லி நம்பி என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கொடுப்பாங்க. ஒரு தடவை நானே அப்படி ஏமாந்துருக்கேன். ஒரு தடவை ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கும் போது மதரசாது இருந்தேன், வந்து எங்கிட்ட பேச்சு போட்டார், ஃபதஹுல் பாரி தெரியுமான்னாரு. என்னடா ஃபதஹுல் பாரி எவ்வளவு கரெக்டா உச்சரிக்கிறாரு, அப்போ துஹஃபத்துல் அஹ்வை தெரியுமான்னாரு, தப்சீர் இப்னு கஸீர் தெரியுமான்னாரு. ஆஹா, இவ்வளவு கரெக்டா கித்தாபு பேரை இவ்வளவு நுனி நாக்கில உச்சரிக்கிறாரு, பெரிய ஆலிமா இருப்பாரு. 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணாரு, இப்ப எனக்கு நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன், நான் தௌஹீது கொள்கையை ரொம்ப நான் நேசிக்கிறேன், குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும், எனக்கு வந்து ஊருக்கு போகணும், வந்து நான் ஒரு ஆலிமா இருக்கிறேன், இந்த மாதிரி நான் ஒரு ஊர்ல தொலை வச்சுக்கிட்டு இருந்தேன், தர்கா வழிபாட்டை கண்டிச்சு பேசுறேன், என்னை வந்து இமாமத்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் அந்த கடையாந்து உள்ள நிறைய தௌஹீத் சகோதரர் இருக்கிறாங்கன்னு நினைச்சு நான் வந்தேன். வந்து என்கிட்ட அந்த கிதாபு தெரியுமா, இந்த கிதாப் தெரியுமா, நமக்கே ஒரு பயம், நம்ம நிறைய பெரிய ஆலிமா இருப்பாரோ, நிறைய தெரிஞ்சிருப்பாரோ. ஆனா ஒண்ணும் கிடையாது, கூமுட்டை. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. ரஹ்மத்துல்லாஹி இருக்காரு பாருங்க, மாநில துணைத் தலைவர், அவர் தென்காசியில இருந்தார், அவர்கிட்ட ஏமாத்திட்டு இன்னும் நிறைய பேர் ஏமாத்தி 4வது என்கிட்ட வந்திருக்காரு. அப்ப அந்த மாதிரி அப்ப நான் என்ன பண்ணேன், என் கையில இருந்து 250 ரூபாய் கொடுத்து அப்படிங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுத்தா அங்க தென்காசியில போன் வருது. நாசர் இப்படி ஒரு ஆள் வந்தானா, இப்படி கேட்டானா, இப்படி சொன்னானா, அவர் யாரெல்லாம் ஏமாத்திருக்காரு, ரஹ்மத்துல்லாஹி ஏமாத்திருக்காரு, என்ன ஏமாத்திருக்காரு, சைஃபுல்லான்னு ஒரு எங்களோட படிச்ச ஒரு சகோதரர் இருந்தார், ஆலிம்சா கிடையாது, இன்னொரு சகோதரர் சைஃபுல்லா இருந்தார், அவரே என்ன செஞ்சிருக்காரு, ஏமாத்திருக்காரு, பெரிய பிராடா இருந்திருக்காரு.
அப்ப இந்த மாதிரி பேச்சு இருக்கு பாருங்க, நம்பி என்ன செஞ்சிருவாங்க, மோசடி பண்ணிடுவாங்க. அப்ப இது இந்த கடன் வாங்கி விட்டு அடைக்காம இருக்கிறேன் பாருங்க, இது மார்க்கத்தில் பயங்கரமான ஒரு குற்றமாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. எந்த ஒரு கடுமையான குற்றம் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. மத்துல் கனியும் முன் புகாரில 2287 செய்தி. ஒருவன் செல்வ வசதி வந்த பிறகும் கடனை அடைக்காமல் இருந்தால் அது அநியாயம். காசு கடன் வாங்கலாம், வாங்கிட்டு நம்ம கையில காசு கடன் வாங்கும் போது நிறைய கடைகள்ல போர்டு மாட்டி வச்சிருக்காங்க, காண மயிலாட கடன் மேலாட வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திண்டாட தயவு செய்து கடன் கேட்காதீர். நிறைய கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா மளிகை கடை என்ன செய்வாங்க, கடன் வாங்கியவன் கொண்டாடுறான், கடன் கொடுத்தவன் செய்யறான் திண்டாடுறான். அப்ப அந்த மாதிரி இன்றைக்கு கடன் வாங்கி மளிகை கடையில வச்சு ஏமாத்துறவங்க எவ்வளவு, எத்தனை மளிகை கடையை வச்சு கடன் வாங்கி கொடுக்காம கடையை தூக்கிட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த கடன் வாங்கி ஏமாத்துவதற்கு பாருங்க, இது பயங்கரமான ஒரு குற்றம். எது குற்றம்? கடன் வாங்கிட்டு காசு வந்துருச்சு உடனே அடைக்கணும். ஒருவன் காசு வந்த பிறகும் அடைக்காமல் இருந்தால் அது அவன் அநியாயக்காரன், அது ஒரு அநீதி நபியை நான் சொல்லி காட்டுறான். அது போன்று புகாரில 2387 ஹதீஸா வருகிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறான், மன் அகத அம்வாலன் நாசி யுரீது அதாக, எவன் ஒருவன் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கடனை வாங்குகிறானோ அத்தல்லாஹு அன்ஹு, அவன் சார்பா அல்லாஹ் நிறைவேற்றிடுவான். வேற வழியே இல்ல, கடன் வாங்கி தான் செய்யணும். வாங்கும் போதே மனசு பயப்படுது, சீக்கிரம் திருப்பி கொடுத்துடணும், எவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுமோ என்று வாங்கும் போதே திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் எவன் கடன் வாங்குகிறானோ அத்தல்லாஹு அன்ஹு, அவனை சார்பாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். வமன் அகத யுரீது இத்ராஃபஹா, எவன் ஒருவன் மோசடி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கடனை எடுக்கிறானோ அத்லஃபஹுல்லா, அவனை அல்லாஹ் மோசடி பண்ணிடுவான். நீ மோசடி கடனை வாங்கிட்டு ஏமாத்திடுவோம் அப்படின்னு நினைச்சு வாங்கணும் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் அவனை மோசடி பண்ணிடுவான். எத்தனை குடும்பங்கள்ல பார்த்திருக்கிறோம், வரதட்சணை 5 ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருப்பான், ஒரு பையனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கியிருப்பான். இந்த வரதட்சணை வாங்காத ஏழை குடும்பத்து பையங்க இருக்காங்க பாருங்க, இவங்க டக்கு டக்கு டக்குன்னு மேல வந்துருவாங்க. 5 பிள்ளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கி பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் வீடு இல்லாம அதே கஷ்டம் அதே சிரமம் அல்லாஹ் கண் முன்னாடி காட்டுறான். நீ வாங்கின காசு உனக்கு என்ன ஃபாயதா தந்தது? அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒருவன் கடன், இது வரதட்சணை என்பது பயங்கரமான ஒரு அநீதி, மோசடி. கடனுக்கே அப்படி நடக்கும். ஒருத்தன் கடன் வாங்கும் போது மோசடி பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கினால் அல்லாஹ் அவனை மோசடி பண்ணி விடுவான். எந்த அளவுக்கு பாருங்க, முஸ்லிம்ல 3497 செய்தியாக வருகிறது. அபூ கதாதா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஜிஹாத பத்தி சஹாபாக்கள் விளக்குறாங்க. அன்னல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும், வல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதும், அஃலல் அமால், அது மிகப்பெரிய ஒரு செயல்களிலே நல்ல காரியங்களிலேயே மிகச் சிறந்த நல்ல காரியம்ங்கறாங்க. அப்போ சஹாபி கேக்குறார், யா ரசூலல்லாஹ் அரைத்தையின் குத்தில்து ஃபீ சபீலில்லாஹ் துகஃபிர் அன்னி ஹதாயாய, அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போய் நான் கொல்லப்பட்டு விட்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமான்னு கேக்குறாங்க. அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, இன் குத்தில்த ஃபீ சபீலில்லாஹ் வ அன்த சாபிருன் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைர முத்பிர், நீ நல்ல பொறுமை கொண்டவனாக, அதுபோன்று நன்மை எதிர்பார்த்தவனாக, புறமுதுகு காட்டி செல்லாதவனாக நீ அல்லாஹ்வுக்காக போரிட்டு மரணித்தால் உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அப்போ ரசூல் அப்படி சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு ரசூல் அப்படி இருக்கிறாங்க. இருந்துட்டு திரும்ப அந்த என்ன கேள்வி கேட்டீங்கிறாங்க. அப்போ திரும்ப அவர் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதை ஜிஹாதுக்கு போய் போரிட்டு கொல்லப்பட்டால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, திரும்ப பதில மாத்துறாங்க, வாந்த சாபிருன் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைர முத்பிரின் இல்ல தைன், நீ பொறுமை கொண்டவனாக, உறுதி மிக்கவனாக, நன்மை எதிர்பார்த்தவனாக, புறமுதுகு காட்டி செல்லாதவனாக, கடன் இல்லாதவனாக கொல்லப்பட்டால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காலதி தாலிக், அந்த பதிலை சொல்லி முடிச்சோம் ஜிப்ரீல் இறங்கிட்டாரு. முதல் சொன்னாங்க பாருங்க பதில், அந்த பதில கடனை சொல்லல, அந்த சொல்லி முடிச்சோம் ஜிப்ரீல் சொல்றாங்க, இல்ல கடன் இருந்தா அவன் ஜிஹாதுக்கு போய் கொல்லப்பட்டான் செய்யப்படாது, பாவம் மன்னிக்கப்படாது. ஜிஹாத் எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் பாருங்க. யுக்ஃபரு ஷஹீது குல்லு தம்பின், ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்ல தைன், அடுத்தவன் கடன் வாங்கிட்டு அவன் நிறைவேற்றாமல் ஷஹீத் ஆனா கூட அவனுடைய பாவம் என்ன செய்யப்படாது, அந்த ஷஹீதுக்கு சொர்க்கத்துடைய அந்தஸ்து கிடைக்காது. அந்த கடன் என்பது அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம். நபிகள் நான் சொல்றாங்க, திருமிதில 998 செய்தியா வருகிறது, நஃப்சுல் முஃமினி
முஅல்லகத்தும் பிதைனிஹி ஹத்தா யுக்லானுஹு. ஒரு மூமினுடைய உயிர் அவனுடைய கடனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறத நிறைவேற்றுகின்ற வரைக்கும். ஒரு மூமினா இருந்தா நாம இறந்து போனா நமக்கு சொர்க்கம் தான், கபூர்ல நல்ல வாழ்க்கை கிடைக்கும், சொர்க்கத்துக்கு இன்பமான ஒரு சுகம் கிடைக்கும். ஆனா கடனோட மூத்தாட்டம் வச்சுக்கிடுங்க, அந்த கடன் அடைக்கப்படுற வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது, அந்த இன்பம் கிடைக்காது. அவ்வளவு பயங்கரமான குற்றம் இந்த கடன் வாங்கிவிட்டு அடைக்காமல் செல்வது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் மத்தியில் இருக்கும்போது நசையில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முகமது இப்னு ஜஹ்ஷ் அறிவிக்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. 4605வது செய்தி. நபிகள் நாயகம் சஹாபாவோடு இருக்கும்போது தன்னுடைய உள்ளங்கையை நெத்தில அடிச்சுக்கிட்டு சொல்றாங்க, சுபஹானல்லாஹ் மாதா நுஸில மின தஷ்தீத், எவ்வளவு கடுமையாக இந்த சட்டம் இறக்கப்பட்டு விட்டதுங்கிறாங்க. அல்லாஹ் தூய்மையானவன், இது எவ்வளவு கடுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நெத்தில கை வைக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்க பயப்படுறாங்க, என்ன கடுமை, என்ன மேட்ரு இறங்கி இருக்கு அப்படி எந்த சஹாபி ரசூலை கொஸ்டின் பண்ணல. எல்லாரும் போயிடுறாங்க. போய் முடிச்சவன மறுநாள் வர்றாங்க. மறுநாள் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் மாஹாத தஷ்தீத் அல நுஸில, உங்களுக்கு ஒரு கடுமையான கடுமை இறக்கப்பட்டன்னு சொன்னீங்களே, அது என்ன கடுமைன்னு கேட்கறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக கொல்லப்பட்டு சும்மா உஹிய, பிறகு அவனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு தடவை நம்ம உயிரை கொடுத்தா நமக்கு என்னது, சொர்க்கம் தான். அப்போ திரும்ப நம்ம உயிர் வராது ஒரு பேச்சுக்கு. சும்மா உஹிய, பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு, சும்மா குத்தில, பிறகு அல்லாஹ்வுக்காகவே கொல்லப்பட்டு, சும்மா உஹிய, பிறகு அவன் உயிர் கொடுக்கப்பட்டு, சும்மா குத்தில அலைஹி தைனுன், பிறகும் அவன் கொல்லப்படுகிறான். எப்படி, அவன் மீது கடன் இருக்கக்கூடிய நிலையில. முதல் தடவை கொல்லப்படும் போதும் கடனோட கொல்லப்படுறான், திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு திரும்ப அல்லாஹ்வுக்காண்டி உயிரை கொடுக்கிறான், அப்பவும் கடன் இருக்குது. திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு திரும்ப அல்லாஹ்வுக்காண்டி உயிரை கொடுக்கிறான், அப்பவும் அவனுடைய கடன் இருக்குது. அப்படி இருந்தா மா தஹலல் ஜன்னத ஹத்தா யுக்லானுஹு, அந்த கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரை அவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்ப கடன் வாங்கி ஏமாத்த எவ்வளவு பயங்கரமான குற்றம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி இன்றைய உரையை நாம் முடித்துக் கொள்வோம். நபிகள் நாயகத்துடைய காலத்துல புகாரில 2391 ஹதீஸா வருகிறது. நபிகள் நாயகத்துடைய காலத்துல ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இந்த ஆளுக்கு கடன் இருக்கிறதா? அல்லாஹ் தூதரே, இவருக்கு கடன் இல்ல. அப்ப சொத்து விட்டுட்டு போயிருக்காரா? சொத்து இல்ல, கடனும் இல்ல. அவருக்கு என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஜனாசா தொழுகை நடத்திடுறாங்க. இந்த ஹதீஸை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பள்ளிவாசல் கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க. இந்த பெண்மணி ஒரு நாள் வஃபாத் ஆயிடுறாங்க. அப்ப சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, கூட்டி பெருக்கக்கூடிய பெண்மணி தானே, இவங்க இறந்து போன விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நபிகள் நாயகத்தை சொல்லாம என்ன செஞ்சாங்க, அவங்களே அடக்கம் பண்ணிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு மறுநாளோ அடுத்த நாளோ கேட்கறாங்க, பள்ளிவாசல்ல ஒரு அம்மா கூட்டி பெருக்குவாங்களா, அவங்க எப்படி, அவங்களை எங்க காணோம்? நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க பாருங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க விஷயத்தை நாங்க ரொம்ப சின்னதா நினைச்சு அதை உங்கள்கிட்ட கொண்டு வராம நாங்க அடக்கம் பண்ணிட்டோங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுடைய கபரை தேடி போய் அவங்க தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்திட்டு சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கும் போது உங்களை யாராவது இறந்து போய் விட்டால் எனக்கு தெரிவிக்காம என்ன செய்யாதீங்க, அடக்கம் பண்ணாதீங்க. என்ன காரணம், நான் ஒருவருக்கு தொலை வைத்து விட்டால் அவருடைய கபரை அல்லாஹ் ஒளியாக்குவான். நபிகள் நாயகம் தொலை வச்சா என்ன நடக்கும், கண்டிப்பா அந்த கபருக்கு கபர் வேதனை இருக்காது, கபருக்கு ஒளி கண்டிப்பா வந்துடும். அதுவும் அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு அல்லாஹ் தடுத்துறான். ஏன்னா அவன் காஃபிர், அல்லாஹ் அவனை மன்னிக்க கூட முடிவு எடுத்துட்டான். அப்ப நபிகள் நாயகம் போனாலும் கிடைக்காது, ஆனா அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு வாழும்போது ஒரு சஹாபிக்கு தொலை வைத்து விட்டால் அந்த சஹாபிக்கு கபர் வேதனை கண்டிப்பா என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்ட ஆள் தான் தொழுகையை நடத்துவாங்க. அப்ப இந்த மாதிரி தன்மை ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது, இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்க, கடன் இல்ல, சொத்தை விட்டு இருக்கிறார், சொத்தையும் விடல. அப்ப அவர் தொழுகை நடத்திடுறாங்க. சில நாட்கள் கழித்து இன்னொரு ஜனாசா வருது, இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்கிறாங்க. இவருக்கு கடன் இருக்கு, எவ்வளவு இருக்குது, ஒரு 3 திர்ஹம் இருக்குது, 3 தங்க காசு. அப்ப கேட்கிறாங்க, இவர் ஏதாவது சொத்தை விட்டுட்டு போயிருக்காரா? அதே 3 தங்க காசு என்ன செய்யற விட்டுட்டு போயிருக்காரு.
அப்ப அந்த கடனை அடைப்பதற்கு இந்த சொத்து சமமாயிருது. அப்ப என்ன செஞ்ச ரசூல் அவரை தொலை வச்சிடறாங்க. அடுத்து சில நாட்கள் கழித்து இன்னொரு ஜனாசா வருது. அப்ப இவருக்கு கடன் இருக்குதா? கடன் இருக்குது. எவ்வளவு இருக்குது? 3 தங்க காசு இருக்குது. ஏதாவது சொத்தை விட்டு இருக்கிறாரா? சொத்தை என்ன செய்யல, எதுவும் இல்ல, கடனை அடைப்பது சொத்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நபிகள் என்ன சொல்றாங்க, சல்லூலி சாஹிபுக்கும், உங்கள் தோழருக்கு நீங்க தொலை வச்சுக்கிடுங்க, நான் தொலை வைக்க மாட்டேன் மறுத்துறாங்க. அப்ப அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவருடைய கடனை அடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு நபிகள் ஜனாசா தொலை வைக்கிறாங்க. இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஒரு சஹாபி 3 தங்க காசு கடனை விட்டுட்டு போகும்போது நபிகள் நாயகம் தொலை வைக்க மறுக்கிறாங்க. எந்த நபிகள் நாயகம், எந்த ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு நபிகள் நாயகம் தொலை வைத்தால் அவருக்கு கபர் வேதனை என்பதே இருக்காதோ, அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் 3 தங்க காசை அடைக்காம போன ஆளுக்கு தொலை வைக்க மறுக்கிறாங்க. நமக்கு என்ன விளங்குது? இந்த 2 சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த பெண்மணியுடைய சம்பவ ரசூலா சொன்ன வார்த்தை, இந்த 3 தீனாருக்கு தொலை வைக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தை, இந்த 2 ஹதீஸை ஒப்பிட்டு பாருங்க. நபிகள் நாயகமே தொலை வைத்தாலும் அவளுக்கு கபர் வேதனை செய்யாது, நீக்கப்படாது. அதை ரசூலா மறுக்கிறாங்க, நான் தொலை வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப ரசூலா தொலை வச்சா கபர் வேதனை இருக்காது. அப்ப ரசூலா மறுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கடன் என்கிற பாவம் அவ்வளவு கடுமையான பாவம். நம்ம உயிரை கொடுத்தா கூட அந்த உயிரை கொடுக்கக்கூடிய தியாகம் கடனுங்கிற பாவத்தை என்ன செய்யாது, மிகைக்காது. அப்ப ஒருவனிடம் வாங்கிய கடனை நாம அடைக்காமல் நிறைவேற்றாமல் நாம மௌத்தாயிட்டம் சொன்னா, இழுத்தடிச்சோம் சொன்னா அது பயங்கரமான ஒரு அநீதி. இந்த கடன் என்பது வாங்கின காசு அப்படி கொடுக்கிறது தான். இதை விட பயங்கரமான பாவம் எது? வட்டி, அதே மாதிரி லஞ்சம் கொடுக்கிறது, மோசடி பண்றது, மத்த பாவம். இதை விட பயங்கரமான பாவங்கள்லாம் இருக்குது. அத்தகைய பாவங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் என்ன செய்வோம், விரிவாக நாம் காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. Allah